ஐயோ ஏண்டி ஏன் உன்னை யாரு நேரத்தில் தனியா வர சொன்னது? மெயின் ரோடு போய் ஷேராட்டை பிடிச்சி போயிடு. சரி. நான் ஒன்னும் இங்க வரல. நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தேன். எனக்கு ஓட்டி இருந்தது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஓய் யாரா நீ? யோ யாரா உள்ள வாடா சொல்றேன். இங்க போற. நீ வா 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 உள்ள வா சொல்றேன். யோ யார் யார் வெயிட்டிங் பாக்குற? இப்ப தெரியும்டா நான் யாருன்னு. யோ யார் யார் எது அடிச்சு போறீங்க? ஏய் எவன்டா இங்க மேனேஜர்? நான் தான். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? டேய் பொம்பளை பிள்ளைகளை நைட் டைம்ல ஓவர் டைமா செய்ய சொல்ற மனுஷனா நீ? உங்க அக்கா தங்கச்சிங்க போறக்கல? ஏய் காசு நான் கொடுக்குறேன். ஓவர் டைம் செய்ய சொல்வேன், வேற ஏதாவது செய்ய சொல்வேன். அத கேட்க நீ யாரா? நான் யாரா? தோ இப்ப காட்டேன்டா. ஏய் டேய் அதெல்லாம் ஊர்கா போறடா. கம்பெனியே இருக்காது, காலி பண்ணிடுவேன். டேய் டேய் வேணாம், சொன்னா கேளுப்பா. அவனே கேள்வியாடா கேக்குறேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஓட்டியாடா செய்ய சொல்றேன். உன்னை கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? தொலைச்சிருவேன். காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு இறக்காரமா உனக்கு? என்கிட்டே சவுண்ட் கொடுக்குற? இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். இனிமே நந்தித்தாவை ஓட்டி கீட்டுன்னு லேட்டா அனுப்புன நறுத்து ஊருகா போட்டுருவேன். நான் ஓட்டி செய்றேன் இல்ல வேற ஏதோ செய்றேன், உனக்கு என்ன? பெரிய இவனாட்டம் கம்பெனிக்கு வந்து கலாட்டா பண்ற. உனக்காக தான் நந்திதா. பைத்திய மாதிரி பேசாத. நீ பண்ண முட்டாள்தனத்தினால நீ உடைச்ச பொருளுக்கெல்லாம் மாசம் மாசம் ஏன் சம்பளத்துல இருந்து பணம் பிடிப்பாங்க. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாத. இதான் கடைசி. அப்படிலாம் சொல்லாத நந்திதா. ஏதோ கஷ்டப்படும் போது உதவி செஞ்சியேன்னு சகஜமா பழகுனா உனக்கு அதுவே ரொம்ப சலுகையா போச்சு. எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் பிரச்சனைக்கு நீ வர வேண்டாம். உன் வேலையை பாரு. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு தானே இருந்தேன். நீ தானே வெளியே வந்து என்கிட்ட பழகுன. சின்ன வயசுலயே அம்மா விழுந்த எனக்கு பாசம்னா என்னன்னு காட்டினதே நீதான். நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம்னால என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. என்னை வீட்டை விட்டு அனுப்பின என் அப்பனை கூட நான் நினைச்சதே கிடையாது. ஆனா உன்னை நினைக்காத நேரமே இல்லை நந்திதா. நிறைய என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா உன்னை பார்த்தா வார்த்தையே வராது. நான் உனக்கு என்ன முறைன்றது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை இங்க இங்க வச்சிருக்கேன் நந்திதா. நான் செஞ்சது தப்பு தான் நந்திதா. அதுக்காக உன்னை என்னையும் பிரிச்சு பேசாத. என்ன பிடிக்கலையா என் முகத்தை பார்த்து நேரா சொல்லு. நான் இங்கே செத்து போயிடுறேன். போகாத, சொன்ன கேளு. உன்னதான் நில்லு நந்திதா. போறியா? போ, திரும்பி பார்க்காம போ. வேண்டாம், சொன்ன கேளு. நந்தா, ஐயோ நந்தா நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே போடாத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? கை விடு. எனக்கு என்ன உனக்கு என்ன? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? போ, போய் வேலைய பாரு. அப்படிலாம் சொல்லாத நந்தா. என்னாலே உன்னை விட்டு வாழ முடியாது. நீ என் மேல இவ்வளவு பிரியா வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது நந்தா. நான் உன்னை உயிருக்கு உயிரா நினைக்கிறேன். நான் உன்னை விரும்புறேன் நந்தா. ஏ நந்தா, நந்தா டேய் என்னடாச்சு உனக்கு? கத்தி கீழே போடுறா. அடா போடுறானா? நம்மளா ஃப்ரெண்ட்ஸ்டா. எதுக்குடா இவங்களை அடிச்ச? இந்த நான் லவ் பண்ற பொண்ணு என்ன பண்ணாங்க தெரியுமா? டேய் என்னங்கடா இது? இந்த விஷயத்தை மறைச்சிட்டு நந்தா எங்களை அடிச்சிட்டான்னு மட்டும் சொன்னீங்க. இதை பாருங்கடா, நந்தா அந்த பொண்ணை லவ் பண்றான். இனிமேல் யாரும் அவன் விஷயத்தில் தலையிடக்கூடாது. புரிஞ்சுதா? இது அப்பவே சொல்ல வேண்டியதானே. எடுத்த உடனே அடிச்சா? நான் லவ் பண்ற பொண்ணு மேல கை வச்சா அடிக்காம கொஞ்சுவாங்களா? நந்தா தெரியாம பண்ணிட்டாங்க, விடு. டேய் சாரி கேளுங்கடா. அட கேளுங்கண்ணா. சாரி நந்தா. அதான் சாரி கேட்டாங்களா? கத்தி உள்ளவை உள்ளவை நந்தா. வாடா. டேய் கரடே கை கொடுத்து ஃப்ரெண்டாங்கடா. ஆகுங்கடா. டேய் நீங்கள் கொடுங்கடா. சாரிடா. மனசுல இது வச்சு
நீங்கள் சொன்ன மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேண்ணா. வணக்கம். என்ன நந்தா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அன்னைக்கு பார்த்தது என்னோட ஒரு பக்கம், இது மறுபக்கம். சரி, நேரம் மேட்டருக்கு வருவோம். எனக்காக நீ ஒரு கொலை பண்ணணும். தனியாவா இல்ல கூட்டமாவா? நீ சொல்லு. பட்ஜெட் என்னன்னு நான் சொல்றேன். கொலையா? ஐயோ, எங்களால் ஆகாதுண்ணே. அது சரி, முடியாதுன்னா எப்படி? ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே அதை பற்றி யோசிக்க வேணாம்? என்ன நந்தா, கூட இருக்கவங்களுக்கு தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேணாம்? செய்ய போகிற வேலைக்கு கூலியை கரெக்டாக கொடுத்துட்றேன். எனக்கு வேலை சுத்தமாக இருக்கணும், விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. ஆள் யாருன்னு சொல்லுண்ணா. கொலை கேஸ்ன்னு மாட்டிட்டோம், தப்பிக்கவே முடியாது மச்சான். இதை ஒன்று மட்டும் செஞ்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். நாங்கள் ரெடி. அட்வான்ஸ் அது அண்ணே, முன்ன மாதிரிலாம் காரில் ஈஸியாக பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுண்ணே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதெல்லாம் ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் வாங்க, தலைவர்கிட்ட பேசிக்கலாம். வணக்கண்ணே. தம்பி, நீங்களும் யாரு? அண்ணே, நாங்கள் சுள்ளிக்குப்பத்துலேருந்து வந்திருக்கோம். அண்ணனை பார்க்கணுண்ணே. வெயிட் பண்ணுங்க, வருவார். வணக்கம் தலைவரே. அண்ணே, குப்பத்து பசங்க வந்திருக்காங்க. தம்பிலா வாங்க. வணக்கம் வணக்கம். தம்பிலா, யார் நீங்களாம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே, நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற சுள்ளிக்குப்பத்து பசங்க. எலெக்ஷன் வேலை விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தோம். எலெக்ஷன் வேலைன்னு வந்தால் சும்மா கில்லி மாதிரி இறங்கி வேலை செய்வோம்ண்ணே. அதான் ஏதாவது வேலை இருந்தா. தம்பி, எலெக்ஷன் டைமு, நான் வேற உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல. உங்களை நம்பி எப்படி? தப்பா நினைக்காதீங்கண்ணே. தோ இவன் கரடி மணி, சீக்கிரம் பண்ணுற தலைவன். தோ இவன் இருக்கான் பாருங்க, ஆட்டோ ராம், தலை சீக்கிரம் பண்ணுற தலைவன். நம்ம கூட்டத்துக்கு எவ்வளோ ஆட்டோனாலும் வர வச்சிருவானே. ஆமாண்ணே. தோ இவனை பாருங்க, வணக்கண்ணே. சீக்கிரம் பண்ணுற தலைவன். ஆமாண்ணே. எல்லாம் மன்றத்து பசங்க. வேலைன்னு வந்துட்டா சும்மா இறங்கி வேலை செய்வோம்ண்ணே. ஓ, ரசிகர் மன்ற பசங்களா? ஆமாண்ணே. கட்சி பாகுபாடுலாம் பார்க்கறது இல்லைண்ணே. எங்களுக்கு பிடிச்சவராண்டா இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கு வேணுங்கிறத உரிமையாக கேட்டு வாங்கி போனேன். என்ன மாதிரியே பொது சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, இந்த எலெக்ஷன் கேன்வாசிங்க, போஸ்ட் ஓட்டுற மேட்டர்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. சரிண்ணா. நீங்க ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் பாடுபடுவேண்ணே. ஏ டென்மார்க்கு, இவங்களாம் நம்ம பசங்க. இவங்களுக்கு வேண்டியது என்னன்னாலும் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கண்ணா. டேய், அண்ணன் ஜெயிக்கிறதுக்காக நம்ம ராவு பகல் பார்க்காம வேலை செஞ்சு அண்ணன் ஜெயிக்க வைக்கிறோம். புரியுதா? சரிண்ணா. வணக்கண்ணே. வெளில வெயிட் பண்ணுறோம். அண்ணன் நாகச்சந்திரன். வாழ்க. அண்ணன் நாகச்சந்திரன். வாழ்க. அண்ணன் நாக் அவுட் சந்திரன். என்ன பாக்குறீங்க? நம்மள மாதிரி அரசியல்வாதிங்க சினிமாக்காரங்களையும் சரக்கு வியாபாரியும் பழிச்சுக்க கூடாது. ரசிகர் மன்ற ஆட்களை அரவணைச்சு போனா தான் அரசியல் பண்ண முடியும்.